கிளமன் என்னோடய பேர். தமிழ்நாட்டு ஜாயின்ட் செக்ரட்டரியாக இருக்கிறேன். நம்ம ஐஏஎஸ் ஆஃபீஸர் மேலாண்மை சொன்னார்ல, அதுக்கு முழுக்க நாங்களும் ஒரு உதாரணம். நான் வந்து எஸ்டிஐடி ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட் தான். ஃப்ரம் 7th ஸ்டாண்டர்ட் டு 12th ஸ்டாண்டர்ட் சாய் ஹாஸ்டல் காலேஜ் நான் படித்த எம்சிசி காலேஜ். அப்புறம் ஸ்போர்ட்ஸ் கோட் அப்பாயின்மெண்ட்டு சென்னை போர்ட்டில் இப்போ ஒர்க் பண்ணுறேன். இப்போ எங்களுக்கு ஹாக்கி தான் தெரியும், ஹாக்கி விட்டாலும் தெரியாது. அப்படின்னும்போது நாங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க, தமிழ்நாடு ஸ்கூல் ஹாக்கி லீக் அப்படின்னு சொல்லி கண்டக்ட் பண்ணோம் 2 இயர்ஸாக, TSHL அப்படின்னு. இன் ஆல் ஓவர் அக்ராஸ் தமிழ்நாடு 350 ஸ்கூல்ஸ் வந்து அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. 6000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த ஈவெண்ட்டில் வந்து விளையாடுறாங்க. இது 2 இயர்ஸாக நாங்கள் பண்ணிட்டு வரோம். நல்லா ஒரு ப்ரொமோஷன் கிடைக்குது எங்களுக்கு ஹாக்கியை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு. ஏன்னா நிறைய பேர் யோசிப்பீங்க ஹாக்கினா வந்து அடிப்படும் அப்படின்னு. அடிப்படம் தான், ஆனால் வந்து அதுக்கான இப்போ நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இருக்குது. அது போர் மேன்ஸ் ரிஸ்க் கேம் ஹாக்கி. ஏன்னா ஒரு ஹாக்கி டீம் வந்து உருவாக்கணும்னா கண்டிப்பாக ஒரு காலேஜோ ஸ்கூலில் வந்து 1 lakh தேவைப்படும். ஏன்னா ஸ்டிக்கு ஷூ எல்லாமே வந்து அந்த மாதிரி காஸ்ட் பேஸ் வந்துடுது உங்களுக்கு. ஏன்னா ஸ்போர்ட்ஸ் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் எனக்கு முன்னாடி வந்தவங்களே சொல்லிட்டாங்க. திருப்பி அதே சொல்லி நான் அவங்களுக்கு போடிக்க விரும்பல. பட் டேலண்ட் ஐடென்டிஃபிகேஷன், உங்களுக்குள்ளே வந்து ஒரு டேலண்ட் இருக்கும் கண்டிப்பாக. எனி ஒன் டேலண்ட், நாட் ஓன்லி ஸ்போர்ட், ஆர்ட், இல்லைனா வந்து எஜுகேஷன் அந்த மாதிரி இருக்கும். அதை நீங்கள் தான் வந்து ஐடென்டிஃபை பண்ணி அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணி நீங்கள் வந்து லைஃப்பில் வந்து சக்ஸஸ் பண்ணுங்கள். பிளான் பண்ணாமல் எதுவும் பண்ணாதீங்க. நம்ம என்ன பிளான் பண்ணுறோமோ அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். அதை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் கிடைக்கும். ஏன்னா ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி சொல்கிறேன். எல்லாம் பயங்கர பிஸியாக இருக்கீங்க. நான் ஒரு ஸ்டோரி சொல்கிறேன். என்னென்னா, ஒருத்தர் கடையில் டீ குடிக்கிறாரு. ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து 10 feet ஒரு பள்ளம் தோண்டிட்டே போகிறாராம். பின்னால் ஒருத்தர் வந்து அந்த பள்ளத்தை மூடிட்டே வர்றாரு. இவருக்கு புரியல, ஏன்பா ஒருத்தர் பள்ளம் போட்டே போகிறாரு, ஒருத்தர் பள்ளத்தை மூடிட்டே போகிறாரு, ஏன் இதை பண்ணுறாங்கன்னு ரொம்ப நேரமாக வந்து யோசிச்சுட்டு நேராக அங்கே போகிறாரு. அவங்ககிட்ட போய் கேட்குறாரு, ஏன் இது பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லை சார் நேற்று நான் 3 பேர் பிளான் போட்டோம். நான் பள்ளம் தோண்டணும், ஒருத்தன் செடி வைக்கணும், ஒருத்தர் மூடணும், செடி வைக்கிற வரல, ஆனால் நாங்கள் இங்கே வேலையை பார்க்குறோன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு யூஸ்லெஸ்ஸான வேலையை பார்க்குறாங்க. அப்படியே நம்ம என்ன பிளான் பண்ணாலும் கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணுங்கள், அது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். வாட் எவர் எஜுகேஷன் ஆர் ஸ்போர்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் வந்து இப்போ நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து படிப்பு ஏறலை, அப்போ நாங்கள் ஸ்போர்ட்ஸ்க்கு வந்துட்டோம். ஹாக்கி தான் கேமு, ஹாக்கி தான் லைஃபு அப்படின்னும் போது அது அச்சீவ்மெண்ட்டு பார்த்திங்கன்னா நேஷ்னல் லெவல் விளாண்டோம். அது மூலிமா வந்து எங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் ஜாப் கிடச்சிது. இந்த ஜாப் வந்து எனக்கு மட்டும் இல்லை, என்னுடைய சந்ததிகள், என்னுடைய ஃபேமிலிக்கே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. என்னுடைய பசங்க, இப்போ என் ஃபேமிலி, என்னுடைய பேரண்ட்ஸ் எல்லாம் நல்லா நாங்கள் பார்த்துக்கிட்டோம். அது மாதிரி வந்து மெகனாஸ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த ஸ்போர்ட்ஸ் வந்து கரெக்டாக நம்ம பயன்படுத்தணும்னா நிறைய நம்மளுக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கிடைக்கும். ஃபினான்ஷியலாக நம்ம வந்து ஈஸியாக இருக்கலாம். ஹாக்கியில் வந்து கார்த்தின்னு ஒரு பையன், கோயில்பட்டி பையன்தான், ரொம்ப புவர் ஃபேமிலி தான். இன்றைக்கி வந்து இன்கம் டேக்ஸில் வந்து ஆஃபீஸராக இருக்கிறாரு. ஹாக்கி தான் பேஸ். அந்த கேம் கரெக்டாக பயன்படுத்தினார், அதை விளையாடினார், அது மூலியம் அப்பாயிண்ட் வாங்கினார். இந்தியன் டீமில் வந்து இப்போது கரண்ட் இந்தியன் டீமில் ஆடுறாரு. ஆஃப்டர் 17 years நம்ம தமிழ்நாட்டிலேருந்து ஒரு பிளேயர்னால் அவர் தான் விளையாடுறாரு இப்போதைக்கு. அதுக்கப்புறம் அருண் சொல்லிட்டு ஒரு பையன் 18 years தான் ஆகுது. அவரும் வந்து எப்படி தமிழ் தலைவாசி இருக்குது கபடியில், அது மாதிரி ஹாக்கியில் வந்து ஹாக்கி இந்தியா லீக் நடத்துகிறாங்க. அந்த ஹாக்கி இந்தியா லீக்கில் வந்து தமிழ்நாடு டிராகன்ஸ் டீமுக்கு வந்து அந்த பாயை வந்து இப்போது 100% விளையாட்டுருக்காப்புல. தேங்க்யூ. வேறு ஏதாவது நீங்கள் கேட்கணுமா? ஹாக்கி தெரியுமா? ஹாக்கி ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப ஃபேமஸ். எனக்கு பக்கத்தில் ஹாக்கி இங்கே கோட்டபுரம் கிரவுண்டில் ஃபுல் ஹாக்கி தான் ஆடுவாங்க எப்போவுமே. பார்த்துருக்கீங்களா ஹாக்கி மேட்ச்லாம்? பார்த்துருக்கீங்களா? இப்போ ஆஃப்டர் லாங் டைம் நம்ம வந்து ஒலிம்பிக்ஸில் வந்து 2 times கன்சிடராக பிரான்ஸ் வச்சுருக்கோம். பாரிஸில் பிரான்ஸ் மெடல், அதுக்கு முன்னாடி பிரான்ஸ் மெடல் வின் பண்ணோம். அதுவும் ஒரு 15 yearsக்கு அப்புறம் தான் நம்ம அதை ஜெயிச்சிருக்கிறோம். ஆனால் இப்போ ஹாக்கி வந்து கொஞ்சம் க்ரோனப் ஆகுது. நல்ல ஒரு ப்ரொமோஷன் கொடுக்குறாங்க. இப்போ ரீசெண்டாக நம்ம எக்மோரில் வந்து ஜூனியர் வேர்ல்ட் கப் நடந்தது. அதுலேயே நம்ம வந்து இந்தியன் டீம் வந்து நம்ம 3rd place வின் பண்ணோம். ஏன்னா மேட்ச் பார்க்க வந்தீங்களா எக்மோர்? தெரியாது யாருக்கும்ல. ஓகே, தேங்க்யூ வெரி மச்.